நம்பர் போடுங்க. இந்த மாதம் வாங்கின 3 நம்பர் போடுங்க. நான் பேசுகிறேன். வணக்கங்கம்மா. நான் இல்லை ஒன்றும் இல்லைங்கம்மா, பயப்படாதீங்க. நான் சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுகிறேன். சுப்பிரமணியன் பேர். இங்கே இந்த நம்ம அலங்காநல்லூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அங்கே கார்த்திக்குங்கிறவர் 5வது மாதம் 2ஆம் தேதி லோடிங் டோசஸ் இந்த மாரடைப்பு வந்தால் முன்கூட்டியே அதை தடுக்கிறதுக்கான மருந்து அது வாங்கியிருக்காரு. இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்குறது. அப்போ இங்கேருந்து மருந்து வாங்கி அதுக்கப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டல் போனீங்க. என்ன பண்ணீங்கம்மாங்க? சண்டேல வச்சாங்களா? சரி, அதான் இங்கே லோடிங் ப்ராசஸ் வாங்கிட்டு போயிருக்காரு. அங்கே போய் என்ன பண்ணீங்க? சரி, ஸ்டண்ட் எதுவும் வச்சாங்களா? சரிங்கம்மா, சந்தோஷம். ஹலோ, நான் மா சுப்பிரமணியன் பேசுறேன். உங்களுக்கு மருத்துவமனையில நல்ல சிகிச்சை கொடுத்தாங்களா? திடீரென ஆய்வுக்கு வந்து மக்களிடமே போனை போட்டு விசாரித்த சுகாதாரத்துறை அமைச்சர். இந்த ஹாஸ்பிட்டலோட சர்வீஸ் எப்படிங்க இருக்கு? நீங்க இந்த ஊர் தானே? நீங்க இந்த அலங்காநல்லூர் தானே? நீங்க அலங்காநல்லூர் தான். நல்லா பாத்துக்கிறாங்களா? சரிங்க சரி. மாசில்லாத ஒரு மருத்துவமனை நிர்வாகத்தை கட்டமைக்க சுற்றி சுழலும் மா சுப்பிரமணியன் திடீரென ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று நடத்தும் அதிரடி ஆய்வு. மதுரைக்கு உடுப்பா வண்டிய என தென்னகத்தில் வலம் வரும் மாசு. தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறையில் சிறப்பாக பணியாற்றி வருவது குறித்து மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறார். ஏராளமான மாவட்டங்களிலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது மதுரை விரைந்திருக்கும் அமைச்சர் அலங்காநல்லூர் சுகாதார நிலையத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்டு மருத்துவர்களின் வருகை பதிவேடுகளை சரிபார்த்து நோயாளிகளின் வருகை, மருந்து இருப்பு நிலவரம், படுக்கை வசதிகள், மருத்துவமனையின் தேவை உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்து ஆய்வு செய்யக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்.